என் வீட்டு ஓரத்தில் இந்த காஸ்மாஸ் செடியெல்லாம் வச்சுருக்குறோமா. பார்த்தீங்களா அடையக்கூடிய போடு. இனிமே நீ கோழி குஞ்சு துரத்துவ. ஒரே ஒரு சின்ன குஞ்சு இருக்குது, அதை துரத்துது. அப்புறம் அந்த கோழி என்ன ரொம்ப பண்ணிச்சு, இது பார்த்தீங்களா, இந்த ஹேங்கிங் பிளான்ட்லாம் வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் சீச்சு தள்ளி விட்டு அதில் போய் முட்டை விட்டுருக்கு. முட்டை விட்ற இடமா அது. என் செடியெல்லாம் காலி பண்ணியாடாடாடா. என்ன இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குது. ரொம்ப அராத்து பண்ணிகிட்டு இருக்குது கோழிங்கெல்லாம். இதெல்லாம் நேற்று இதெல்லாம் சுத்தம் பண்ணோம். நேற்று இல்லை, கிடைக்கிற நேரம் சுத்தம் பண்ணுறது. மாடியிலேருந்து தக்காளி செடி கொண்டு வந்து அப்படியே நட்டு வச்சுருக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நட்டு வைக்கணும். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஃப்ரீ டைமில் தான் நட்டு வைக்கலாம். இதை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குது. இது ஒரு மூலிகை செடி. இதில் என்ன செடியெல்லாம் இருந்துச்சு, என்ன பண்ணுச்சு அப்படி. அப்புறம் இதெல்லாம் இது பார்த்திங்களா, இது என்னென்னா இந்த நோனி பழம் சாப்பிட்றோம்ல, அந்த நோனி பழம் தான் இது. நோனி பழம் செடி தான். விதை போட்டிருந்தது. விதையெல்லாம் அப்படி தூக்கி போடுவோமா, அது இங்கேயும் முளைச்சிருக்கு, இங்கேயும் முளைச்சிருக்கு. இதை தான் மாடியிலே நிறைய செடி இருக்குது. இருந்தாலும் இதை எடுத்து, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதை எடுத்து வச்சிடலான்ட்ருக்கேன். இது பார்த்திங்களா, அத்தி பழம் பழுக்குது. இதுலேயும் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. வாவ், அங்கே மேலே 2 பழுத்துருக்குதே. நிறைய பேர் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு கொடுக்க தான் முடியல. இது பார்த்திங்களா, சூப்பராக படுத்துருக்கு. இன்னொரு 2 நாளில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழம் சாப்பிட்றதுக்கு. இந்த கனகாம்பரம் வச்சுருக்கோம். இது எல்லாமே இந்த இதில் கூட்டி தள்ளி வச்சுருக்கோம். இலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எருவாகட்டும்ன்ட்டு கூட்டி தள்ளி வச்சா, ஓரத்தில் ஒதுக்கி வச்சா என்ன பண்ணுது, என் வீட்டு கோழி எல்லாத்தையும் சீச்சு ஃபுல்லாக்கிடுச்சு. இதெல்லாம் இன்றைக்கி வேலை இருக்குது. இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒரு 4 மணிக்கு மேலே தான் வேலை பார்க்கணும். இந்த சுண்டைக்காயெல்லாம் பறிக்கணும். பறித்து யாருக்காவது கொடுக்கறதா இருந்தாலும், இல்லை ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கணும்.